ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு டால் காமெடியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அதை சீரியஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு சிரிப்பாக எடுத்துக்கலாம். அதை விட்டு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு என்னது இப்படி அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஓவரா பேசுறேன். நீங்க ஐயா சாமி போயாங்கிற வார்த்தை தவறான வார்த்தைங்களா ஐயா? ஏங்கய்யா சொல்லுங்க. இடையில போய சொன்னீங்கன்ட்டு ஒரே அடி பொசுக்குன்னு ஒரு போயான்னு சொல்லிட்டாரு. முக்தாரிஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் தான். என்ன இது 4 பட்டாசு வாங்கிட்டு வர இவ்ளோ நேரமா? ஒன்னு கேக்கட்டுமா ராஜு, இந்த பீமும் சுக்கி எப்போ கடைக்கு போனா லேட் ஆகுது, என்ன காரணம்? என்ன காரணம்? கியூ அதிகமாக இருந்திருக்கும், கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா. அதுக்கெல்லாம் தப்பான முடியல எடுத்துடக்கூடாது. கடை கூட மூடி இருக்கே, எங்க அம்மா வீட்டுக்குள்ளேயும் இல்ல. அப்படின்னா அரண்மனைக்கு போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன இடத்த ஒன்று அரண்மனைக்கார போடுவீங்க? ஏன் அங்கே ஆண்டி காணா அங்கே போய் அரண்மனையில் போய் தர போறீங்க? ஒன்றும் புரியலையே. ஓ, மன்னர்கிட்ட போய் சொல்லணுமா அதெல்லாம்? இது தெரியாமல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் இந்த கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது ஒன்றும் தெரிஞ்சிக்கல. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் தெரியுது. சொல்லுவதெல்லாம் உண்மையில தூக்கி பூமியை போட்டால் எல்லா உண்மையும் சொல்லுவார் போல இருக்கு. எப்ப எங்க அம்மா சித்தியோட கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ அப்பல இருந்து அவங்க சுத்தமா கோவப்படுறது இல்ல, அமைதியா இருக்காங்க. தொண்டு நாட்டி இப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் சொல்றேன், அவங்களுடைய இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வாழைப்பழமா கூட இருக்கலாம். வாழைப்பழத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குடே? சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறீங்கடா. சம்மந்தப்படுத்தணுன்னே பண்ணுறீங்களா? வேண்டாம், மனுஷன் நிம்மதியாக இருக்கலாமே. சரி, கார்ட்டூனை பார்த்து சந்தோஷப்படலாமேன்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி உடி வச்சா என்னத்தை பண்ணுறது? இதுக்கு எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் கரெக்டாக தான் போடுறேன். வீடியோ எடிட் பண்ணுறவன் அப்படி எடிட் பண்ணுறானுங்க. நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. தயவு செஞ்சு வீடியோக்கு இடையில் சில விஷயம்லாம் காதில் கேட்கும். அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன்னா தப்புலாம் என் மேலே இல்லை, படம் எடுக்கிற டேரக்டர் மேலே. இந்த பிஷப் வச்சு யானை அடி மாப்பிள்ள, இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? செஸ்ஸரா? சிக்ஸா? இருக்கும்போது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சேஞ்ச் த நெக்ஸ்ட் வீடியோ. இப்படி செஞ்சா இந்த பொண்ணுங்க மாதிரியே நானும் ஜட்டி மட்டும் சோழ நடத்தவா? கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கேவலமா இருப்போம்? ரொம்ப கேவலமாக இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு அது செட் ஆகாது. பொம்பளைங்க இருந்தால் அது வேறு விஷயம், நம்ம இருந்தால் அது வேறு விஷயம். புரியுதா? இது மாதிரி இடக்க முடக்கான வேலையெல்லாம் செஞ்சு எங்காவது மாட்டிக்க போகிறேன். அதுதான் நான் சொல்லுவேன். உனக்கு ஏதாவது நல்ல முயற்சி பண்ணி ஏதாவது முன்னுக்கு வா. அதுக்காண்டி சட்டியை காட்டிலாம் முன்னுக்கு வரலாம் அவசியம் இல்லை. புரியுதா? இந்த வீடியோ ரொம்ப பழசு தான், இருந்தாலுமே எப்போ பார்த்தாலுமே சிரிப்பு வரும் நினைக்கிறேன். வரும். இங்க யாராவது அவுட் பேஷண்ட் இருக்கீங்களா? நீங்க ஓபியா கேக்குறல? ஓபியா அவுட் பேஷண்டான்னு கேக்குறாங்க. அவர் இல்லைங்க, நான் தான் பிசியோ பண்ண சொல்லி சார். எந்த அளவுக்கு நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டியா நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து வெளிப்படுத்திட்டீங்க. சூப்பர்யா, மாஸ். முன்னாடி எல்லாம் அண்ணன் எப்படி இருப்பேன் தெரியுமா? இந்த காலு இப்படி இருக்கும், இந்த காலு இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இங்க சார் அப்பனா பால் வருமா சார்? என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க ஏதாவது சொல்லுங்க, கேட்க தயாரா இருக்கேன். என்னதா இது? நீ எதுக்கு வந்திருக்க? என்ன தேடுறா?
என்ன தேடுறாங்க, வடிவல் காமெடி வேறு இதில் ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட சீன் தெரியுமா இது? அப்பேற்பட்ட சீனெல்லாம் இப்போ எப்பேற்பட்ட சீனை ஆக்கிட்டீங்க. ஆக்கல, நம்மளுக்கு அப்படி புரியுது. வயசு இல்லை, வயசு கோளாறு, வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்றீங்க? நீங்க உங்க விரல அதிகமா யூஸ் பண்றீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கேம் விளாடுவேன், மிஞ்சி மிஞ்சி போனால் ரீல்ஸ் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரீல்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுமாரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதுக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியாக்காரருக்கு யூத்து, உனக்கு அழகு ஆதி அதுக்குள்ளே அவசரப்படுறேன். ஆதி உனக்கு அழகு நீ அடிக்கிற கூத்து. ஆனா இது அந்த அளவுக்கு சரியா உட்கார்லையே. நான் கூட உக்காரத்தை தான் சொன்னேன். எவ்வளோ ஈஸியாக அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா? நம்ம தான் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. நான் அந்த இடத்துல தான் சொன்னேன். இருந்தாலும் குட் காமெடி, டார்க் காமெடி. யாரு இந்த ஆண்டியா? சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. சந்தானம் சார் கலாய்ச்சி விட்டாரு. எல்லாருமே கலாய்க்கிறீங்க. கேட்டாலும் கத்தி சண்டையை கத்து கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் அபசகுணமா பேசாத. எனக்கு கொஞ்சமாவது கடைசியில் இந்த பம்ப் படுத்தி விட்டு வைக்கிறியாடா டேய்? சண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்க முடியாதுப்பா. இத கத்துக்கணும்னா நீ நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? பிராக்டிஸ்க்கு நான் இப்பவே ரெடியா இருக்கேன். இந்த மாதிரி வானவில் பாய்ஸ் நான் பார்த்ததே இல்லடா. சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எப்பேற்பட்ட கண்டென்ட்டு எப்படி போய் கோர்த்து எப்படி லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க பாரு. தயவு செஞ்சு இது மாதிரி கார்ட்டூன் எடுக்கிறவங்களும் சரி, படம் எடுக்கிறவங்களும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாம் யோசிச்சு செய்யுங்க. நீங்கள் யோசிச்சு தான் செய்வீங்கன்னு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் நாள் யோசிச்சு பெட்டராக செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பார்த்தவங்க யாராவது முக சுழிக்கிற மாதிரி நடந்திருந்தால் ஐ எம் ரொம்ப சாரி. சாரி கேட்கணும்னு தோணுச்சு, சாரி கேட்டேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தான். பாய், டாட்டா, see you next வீடியோ. இந்த கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது பேசிட்டு போகலாம். பாய்.